சூப்பரான பிளேஸில் இருக்கேன். அது எங்கன்னு வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். எங்கே இருக்கோம் யோசிக்கிறீங்க. இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நானே டயர்ட் ஆகிட்டேன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ துபாய் ஃப்ரேம், இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி, இதோட இதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் துபாய் ஃப்ரேமில் இருக்கேன் கரண்ட்லி. ஓகே, உள்ளே போகுமா? நம்ம ஃப்ரேம்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. நம்ம துபாய் ஃப்ரேமை பார்க்க போகிறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் என்ட்ரன்ஸ் நடந்து போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் மாஸ்க் போடலன்னா நான் ஃபைன் கட்ட வேண்டியதாகிடும். ஸோ அதனால் நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ்க்கு போகலாம். தெரியுதா? இப்போ நான் அந்த கூட்டத்தில் நின்று டிக்கெட் எடுக்கணும். கூட்டத்தில் நிற்கலாம். இப்போ பார்த்துட்ருக்கீங்க துபாய் ஃப்ரேமோட இது ஃபுல் லுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த துபாய் ஃப்ரேமில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் நான் வந்து என்னோடய 3rd லாகாக இந்த டூரிசம் லாக் நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இந்த லாக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு துபாய் ஃப்ரேம்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த லாக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஃப்ரேமை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த ஃப்ரேம் எதுக்காக கட்டியிருக்காங்க, எப்போ கட்டினாங்க, எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது ஒரு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இது வந்து துபாய் சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குது. இந்த ஃப்ரேம் இருக்கிற இடம் வந்து ஜப்லலி பார்க்கில் இருக்குது. இதை வந்து ஸ்டார்டிங் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ 2013 வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது வந்து ஜான்வரி 2018 கம்ப்ளீட் பண்ணி அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபீட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 493 ஃபீட் ஆகுது ஃபுல்லாக. இதோட ஃபீட் ஃபுல்லாக. அண்ட் மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர்ஸில் இது இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து டோட்டலாக வந்து ரொம்ப பெருசு. காஸ்ட், இதை ஃபுல்லாக கட்டப்பட்டதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா, ஏஇடியில் துபாயில் சொல்ல போனால் 230 மில்லியனில் வந்து இதை கட்டியிருக்காங்க. அவ்வளோ காசு செலவு பண்ணி, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. இதை வந்து யார் கட்டினாங்கன்னா, இந்த துபாய் முனிசிபாலிட்டி தான் வந்து இந்த டோட்டலாக இது சிட்டிக்கு நடுவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கட்டியிருக்காங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. இது வந்து இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், போக போக கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, ஃப்ரேம் தானே, இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நான் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா, இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனாலேயே நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். கூட்டம் இன்னும் குறையவே இல்லைங்க. ஸோ அதை குறைஞ்சாதான் நான் போய் டிக்கெட், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ நான் உள்ள போக முடியும். ஓகேவா? போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் என்ட்ரன்ஸ்குள்ளேயே வரேன். ஏன்னா வந்து பயங்கர கூட்டம், அதுவும் இல்லாமல் மிஷின் ப்ராப்ளமாக. ஸோ அதனால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இது மேலே போக போகிறோம். எங்கே? இதில் லிஃப்ட்டில் போய் அங்கே போகணுமா? அந்த மாதிரி ஒரு இது நம்மளுக்கு வரப்போகுது. பரவாயில்ல, டூரிஸ்ட்டாக வந்தால் இதெல்லாம் பார்க்க முடியுமா என்ன?
மாஸ்க் இங்கே கைட்டினா 3000 dirhams. ஆக்சுவலி என்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இல்லை, என் கையே செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் எப்பயுமே பிளான் இருக்கு. இதுதான் வியூ, ஃப்ரேமோட வியூ. சரிதான். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனால் தானே போகலாம். ஜாலியாக இருக்குல்ல. நானும் டூரிஸ்டாக போகிறேன்னு நினைக்கும் போது தான் என்ன பண்ணுற. இதுதான் என்ட்ரன்ஸ். இது மேலே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். அதாவது நம்ம இந்த ஃப்ரேமுக்கு மேலே நம்ம போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். மேலே போய் நம்ம சிட்டியை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம மேலே போக போகிறோம். போகலாமா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உள்ளே போங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா மியூசியம் இருக்கும். மியூசியமில் என்ன இருக்கும்னா பழைய ஓல்டு துபாயில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சின்ன சின்ன பொருட்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. தென் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டில் மேலே போனீங்கன்னா டாப் வியூ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் வந்து விவரமாக நம்ம சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இவர் சொல்லி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது பார்க்க போகிறது என்னென்னா இந்த மியூசியமில் வந்து என்ன இருக்கும், பழைய காலத்தில் உள்ள பொருட்கள்லாம் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, அதோட செட்டிங்காக வந்து இது உள்ளே போட்டிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து அப்போது துபாயில் யூஸ் பண்ணது அந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன். எப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய விஷயங்கள். இங்கே பாருங்கள், அப்போ உள்ள தையல் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டச் பண்ணால் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஓல்டாக அப்படியே செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் இல்லை, அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருங்க. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போல்லாம் என்னென்ன திங்ஸ் கிச்சன்லலாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது. அப்புறம் உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் பஸ் லைட்டே வேணுமா அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரண்டிலாம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய கரண்டிஸ் அதெல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து அப்போ உள்ள டைலர் ஷாப், அது எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸ், மளிகை கடை, அது எப்படி இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்கள், அது எல்லாமே வந்து செட்டிங் தான், ஒரிஜினல் இல்லை. பட் அது பண்ணாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா செட்டிங் மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது செட்டிங் மாதிரி தெரியல. அது ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கும்போது செட்டிங் தான் அப்படின்றத வந்து தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஹேண்ட்மேடு ஐட்டம்லாம் கடை முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தது என்னென்னா இது துபாயோட பிளான் வந்து இதை கிளார் அடிக்கிறதுனால தெரியல, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த மேப் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இது 1960 பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த போர்ட்டில் வந்து திங்ஸு, அப்புறம் போர்ட்டை வந்து அந்த நிறையா அந்த அப்படி காமிச்சிருக்காங்க. ஏர்போர்ட் காமிச்சிருக்காங்க, போர்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ உள்ளதெல்லாம் எப்படி இருந்துச்சு பழைய காலத்தில் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லிஃப்ட்டில் ஏற போகிறோம். ஸோ அதுக்காக அந்த லைனில் நான் நிற்கும்போது இங்கே ஒரு வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து எழுதியிருந்தாங்க, அதனால நான் அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லிஃப்ட்டில் போக போகிறோம். ஓகே போகலாமா?
பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ப்ளெயினாக ஒயிட்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் காலை வச்சோடனே இந்த மாதிரி ஃபுல் க்ளீனாக கீழே அப்படி தெரிஞ்சுது. ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, வியூவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க. இப்போது வந்து இந்த ஃப்ரேமோட ஸ்பெஷல் என்ன, எதுக்காக இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நியூ துபாயும், லெஃப்ட் சைடு வந்து ஓல்டு துபாயும். இதோட வியூவை வந்து நம்ம மேலேருந்து பார்க்கணும், மேலே இருந்தால் தான் அது தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மேலே நம்ம வந்திருக்கோம். ஸோ இதோட சர்ப்ரைஸே இது தான். இப்போது ஓல்டு துபாய் பார்த்துட்ருக்கீங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய பில்டிங்கே இருக்காது உங்களுக்கு, ஃபுல்லாக அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பெரிய பில்டிங்காக உங்களுக்கு தெரியல, உங்களுக்கே காமிச்சிட்ருக்கேன், அந்த வியூ தெரியுதுல்ல, ஃப்ளாட்டாக ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். பெரிய பில்டிங் ஒன்று கூட கிடையாது ஓல்டு துபாயில். ஸோ எல்லாமே வந்து சமமாக இருக்கும். இதுதான் வந்து ஓல்டு துபாயோட ஒரு. இப்போ நியூ துபாய் பார்க்குறீங்க, புர்ஜ் கலிஃபா தெரியுது பாருங்கள், இதுதான் நியூ துபாய். நியூ துபாயில் எல்லாமே பிக் பெருசு பெருசாக இருக்கும், பெரிய பெரிய பில்டிங் தான் நியூ துபாய். இதுதான் நியூ துபாயோட வியூ. ஸோ இதில் என்னென்னா, ஓல்டு துபாயில் எல்லாமே குட்டி பில்டிங், அதுவும் சமமாக தான் இருக்கும். அதே மாதிரி நியூ துபாயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஹைட்டான பில்டிங், ரொம்ப ஹைட்டான பில்டிங், எல்லாமே பயங்கர ஹைட்டான பில்டிங் அப்படிங்கிறத இந்த ஃப்ரேம் மூலயமா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேம். இப்போ உங்களுக்கு நான் வியூ காமிச்சிட்ருக்கேன். அதில் புர்ஜ் கலிஃபா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இது மாதிரி, எப்படி சொல்கிறது, நம்ம சின்ன பிள்ளைலாம் விளையாடுவோம்ல, ஒரு ஸ்லேட் மாதிரி, அது மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஏதாவது எழுதினா அந்த அந்த ப்ரொஜெக்ட் ஆகுங்க, அங்கே ப்ரொஜெக்ட் ஆகுறது. இப்போ நான் இங்கே எழுதுறேன்னா அங்கே ப்ரொஜெக்ட் ஆகும். நான் என் சைனை ட்ரை பண்ணேன். ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இங்கே வந்து அது பண்ணும்போது, என்னோடய சைனை நான் ட்ரை பண்ணும்போது அங்கே அது ப்ரொஜெக்ட் ஆச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சும்மா அதில் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் வந்து அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், இதான் என்னோடய சைன். அப்படி வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் கிடையாது. அதில் கரெக்டாக நான் மேலே நின்றுருக்கேன். எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். இந்த சைடு என்ன, நியூ துபாய். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய். இந்த வியூ, ஓல்டு துபாயோட வியூ நல்லா பார்க்கலாமா? சரி, ஓல்டு துபாய். ஏன்னா என் வியூ தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேம். இந்த கேம் வந்து 10 dirhams போட்டு விளாட்ற கேம். நான் இதில் தோற்று போயிட்டேன். ஆக்சுவலி இதில் 10 போச்சுங்க. என்ன பண்ணுறது, இதில் வந்து நிறைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள் வந்து அந்த காயினில் வந்து பதிச்சு நம்மளுக்கு கிஃப்டாக வரும். ஆனால் நான் சுற்றும் போது எனக்கு எதுவுமே வரல. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு 200 ரூபா நம்ம ஊர் காசுக்கு போச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ஸோ அதனால் அதை விட்டு நவுந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அண்ட் அடுத்தது திரும்பியும் பாருங்கள், நான் அதே தான் இங்கேயே தான் நடந்துகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுலேயே நடந்துகிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்தது கொஞ்சம் நேரம் அந்த வியூவெல்லாம் சும்மா அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு, எவ்வளோ நேரம் தான் வந்து இந்த சைடு மட்டும் பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த சைடு வந்து உங்களுக்கு நியூ துபாய் தெரியுது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய் தெரியுது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நான் கேட்டேன்ல எப்படி தெரியும்ட்டு. ஆக்சுவலி மேலே வந்து பார்த்தா தான் இது தெரியும். எனக்கு தெரியாதுல்ல இது மேலெலாம் விடுவாங்களான்ட்டு. ஆக்சுவலி இங்கே வந்து தான் இந்த மேலே விடுற விஷயத்தெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நான் மேலே வந்தேன். இதுக்கு தனி டிக்கெட்லாம் ஆக்சுவலி கிடையாது. நான் ஆக்சுவலி சொன்னல, இதுக்கு தனி டிக்கெட் கிடையாது. நம்ம என்ட்ரன்ஸில் எடுக்கிறதுக்கு தான் இங்கே மேலே வருது. ஸோ மற்றபடி சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக துபாய் வந்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது. ஸோ அடுத்த லாக் நான் போடும்போது கண்டிப்பாக புர்ஜ் கலிஃபாவில் போடுறேன், ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம கலிஃபாவை தான் பார்க்க போகிறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த எந்த டூரிஸ்ட் பிளேஸுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பலாமா ஃப்ரெண்ட்ஸ்? போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு நான் வந்தோடனே ஒரு புதுவிதமாக ஏதோ நம்ம பிளானெட்டில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி 3D இதில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியுதா அவங்களுக்கு? ஸோ வந்து அதில் என்ன ஃபைனலி அவங்க சொல்ல வந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்பேஸ் வரைக்கும் வந்து எங்களோட இந்த கண்ட்ரியை வந்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு 3D எஃபெக்டில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை நேரில் பார்க்கும்போது. பட் எனக்கு எல்லோரும் மறைச்சிட்டு இருந்ததுனால வியூ வந்து கரெக்டான வியூ வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸில் வந்து அவங்களோட இதை வந்து அவங்க கொண்டு வந்து இன்னும் வந்து எடை பிடிப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க அது ஒரு 3D இதில் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் ஃபுல்லாக ஃபோட்டோ இங்கே வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து துபாய் ஃப்ரேமோட கன்ஸ்ட்ரக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் இங்கேருந்து வெளில கிளம்புறேன். இங்கே வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் மாதிரி மேலே கொடுத்துருந்தாங்க. அதில் போய் நின்று ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நின்னா நம்ம ஃபோட்டோ அதுவாகவே எடுக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ இங்கே விசிபிள் ஆகும். அதுதான் இங்கே எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க, நம்ம ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நான் அங்கே போய் நிற்கலை, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அந்த பிளேஸில். அதனால நான் நிற்கலை. ஸோ அதனால் நான் இங்கே இருக்கிறத மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு, இப்போ இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஷாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாமே வந்து துபாய் ஃப்ரேம் பென்னு, துபாய் ஃப்ரேமை வச்சு தான் எல்லாமே, ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே துபாய் ஃப்ரேம் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக டிஷர்ட் எல்லாமே இருந்துச்சு. கப்பு, டிஷர்ட்டு, அப்புறம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக வியூ எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து வந்து மூவ் ஆன் ஆகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ தான் வந்து என் ஃபேஸை காமிக்கிறேன். ஆக்சுவலி என் ஃபேஸை காமிக்கிறேன் எடுத்தோன்னா நம்ம வந்து ஃபைன் கட்டணும். ஸோ அதனால தான் நான் ஃபேஸ் காமிக்கல. ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க. அண்ட் நான் வெளியில் வந்துட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வெளியில் வந்துட்டேன். என்னோடய நெக்ஸ்ட் vlog வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சர்ப்ரைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் துபாய் ஃப்ரேமை வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் சூப்பராக பார்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய். ஒரு தடவை பார்த்துக்கோங்க.